அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிற தியான பகுதி புனித பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2ஆம் கடிதம் 3ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17 ஆகிய வசனங்கள். மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். எனக்கு அருமையானவர்களே, கடவுளின் வார்த்தைகள், இறை வார்த்தை, திருவிவிலியம், பரிசுத்த வேதாகமம், இப்படி பல பேர் அழைக்கிற இந்த இறை வார்த்தை ஏன் எழுதி கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை குறித்ததான ஒரு சுருக்கமான ஒரு தகவலை இங்கே பவுல் நமக்கு விளக்குகிறார். இது பரிசுத்த ஆவியினாலே, கடவுளினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. சும்மா ஏனோதானம் என்று யாரும் எழுதிவிடவில்லை. கடவுளால் ஏவப்பட்ட மனிதர்கள் எழுதினது தான் பைபிள். சரி, அப்படி ஏவப்பட்டு எழுதினாங்களே, எதற்கு எழுதினாங்க? அவர் ஒரு 4 காரியங்களை சொல்லுகின்றார். முதல் காரியம், நமக்கு கற்பிப்பதற்காக, நம்மை பல காரியங்களுக்கு நம்ம கற்பிப்பதற்காக, கற்றுக் கொடுப்பதற்காக. எதை குறித்து கற்றுக் கொடுக்கணும்? இயேசுவை குறித்து கற்றுக் கொடுப்பதற்காக. ஏனென்றால் இயேசுவை நாம் எந்த அளவுக்கு அறிகிறோமோ அந்த அளவுக்கு அவர் மேல் நமக்கு நம்பிக்கை பெருகும். இந்த உலகத்தில் நாம் யார் என்பதை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக, இந்த உலகத்திலே நமக்கு என்ன பணியை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காக, கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் நமக்கு இது எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, ஏன் எழுதி கொடுத்திருக்கிறார் என்றால், கண்டிப்பதற்கும். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அடியாத மாடு படியாது. அப்போ சும்மா கற்றுக் கொடுத்தால் மட்டும் போதாது, கண்டிப்பாக நமக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம் வாழ்வில் நாம் செய்கிற காரியங்களில் எது தவறானது, எது கடவுள் விரும்பாதது, எது நலமானது, எது தேவையானது என்று நாம் பகுத்து பார்த்து நம்மை சரிப்படுத்தும்படிக்கு, கண்டித்து நமக்கு நல் உணர்வுகளை கொடுக்கும்படிக்காக இது எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது பார்ப்போம் என்றால், இது நம்மை சீராக்குகிறதற்காக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இந்த உலகத்திலே உலகத்தின் பிள்ளைகளாக வாழுகிறோம். உலகத்தின் பிள்ளைகளாக வாழுகிற நாம் கடவுளின் பிள்ளைகளாக மாறணும். நம் வாழ்க்கை அதை நோக்கி சீராக்கப்பட வேண்டும். உலகத்தின் பிள்ளைகள் எப்படி வேணால் வாழ்ந்துடலாம், ஆனால் கடவுளின் பிள்ளைகள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறபடியினாலே அப்படிப்பட்ட ஒரு சீரான வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு பயிற்சியை கொடுப்பதற்காக இது எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக 4ஆவதாக பார்ப்போம் என்றால், இது இறை வார்த்தைகள் நாம் நேர்மையாக வாழ்வதற்கான ஒரு பயிற்சியை கொடுக்கிறதுக்காக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி கற்றுக்கொண்டு கண்டிக்கப்பட்டு சீராக்கப்பட்டு நேர்மையாக வாழ பயிற்றுவிக்கப்பட்டவர்களாலே அன்பு செய்யாமல் இருக்க முடியாது, தவறுகளை செய்ய முடியாது. இவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருப்பாங்க, நன்மைகளை செய்வாங்க, மொத்தத்தில் கடவுளின் பிள்ளைகளாக இருப்பாங்க. சரி, இப்படி ஏன் இதெல்லாம் கற்றுக் கொடுத்து கண்டித்து சீராக்கி நேர்மையாக வாழ பயிற்சி இதெல்லாம் எதற்கென்றால், எல்லா விதமான நற்செயல்களை செய்வதற்கான தூண்டுதல் கொடுப்பதற்காக. மொத்தத்தில் கடவுள் நம்மளை விரும்புவது என்னென்னா, நற்செயல்களை செய்யணும். நம்மோடு வாழ்கிற மக்கள் மத்தியிலே தேவையில் இருக்கிற மக்களுக்கு நன்மைகளை செய்கிறவர்களாக, அன்பின் மிகுதியினாலே நன்மைகளை செய்கிறவர்களாக, பெருமைக்காக அல்ல, புகழுக்காக அல்ல, அதிகாரத்திற்காக அல்ல, அன்பின் மிகுதியினால் நன்மைகளை செய்கிறவர்களாக நாம் மாறணுமா? இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்காகத்தான் இறை வார்த்தை நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இதை தினந்தோறும் வாசிங்க, இந்த வார்த்தை உங்கள் வாழ்வாகட்டும், அது உங்களை மேன்மைப்படுத்தும் என்று சொல்லுகின்றார்.
செய்வோமா? ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பரலோக தந்தை, இந்த காலை வேளையில் உங்களுடைய இறை வார்த்தைகளை ஏன் எழுதி கொடுத்திருக்கிறீர் என்பதை குறித்ததான ஒரு சிறு விளக்கத்தை கற்றுக் கொடுத்தீங்கப்பா. இந்த இறைவார்த்தை தினந்தோறும் நாங்கள் வாசிக்கிறவர்களாக, அதை தியானிக்கிறவர்களாக, அவற்றை எங்கள் வாழ்வில் கடைபிடிக்கிறவர்களாக, உங்களுடைய திருவுளத்தை அறிந்து செயல்படுகிறவர்களாக மாற எங்களை உதவி செய்வீராக. மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புடன் விக்டர் பாக்கியம்.